ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய மாடி தோட்டத்தில் நிறைய ரோஜா பூ பூத்திருந்தது. அதை தான் இப்போ பறிக்க போகிறோம். ஆக்சுவலி ரோஜா பூவெல்லாம் இவ்வளவு தூரம் வாடி போகிற அளவுக்கு செடியில் விடவே கூடாது. நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ, ரோஜா பூ பூத்ததுமே அதை செடியிலேருந்து பறிச்சிடணும். அப்போ தான் அந்த இடத்துலேருந்து புதிய துளிர்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கி செடியில் இருக்க எல்லா ரோஜாவுமே பறிச்சுக்கலாம். இது ரெட் வெல்வெட் ரோஸ். இதோட இதழ்கள் ரொம்ப ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். ஸோ இதையும் பறிச்சுட்டு அப்படியே இந்த செடியெல்லாம் கட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் நிறைய புது துளிர்கள் வர ஆரம்பிக்கும். இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா இதில் எப்போவுமே நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்குற ஒரு வெரைட்டி தான் இந்த ரோஸு. எப்போவுமே இதுலேயும் பஞ்சாக தான் மொட்டு வரும், நிறைய பூக்கும். இதுலேயும் நிறைய பூ இருக்குது. பூவை பறிச்சுட்டு செடியையும் அழகாக கட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நமக்கு இவ்வளவு ஃப்ளவர்ஸ் கிடச்சிருக்கு. இது ஆரஞ்சு ரோஸு. ஆல்ரெடி நிறைய ஃப்ளவர்ஸ் பூத்து உதிர்ந்தும் போயாச்சு. ஸோ இதை கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த ஆரஞ்சு ரோஸில் பஞ்சாக நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். எப்போவுமே நம்ம ரோஸ் வாங்குகிறோம் அப்படின்னா நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்குற வெரைட்டியாக சூஸ் பண்ணி வாங்கணும். அப்போ தான் நமக்கு எப்போவுமே ஃப்ளவர்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இது ஒயிட் ரோஸ். ஒயிட் ரோஸ்லேயும் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் இருக்குது, பறிச்சிக்கலாம். இது வயலட் கலர் ஜெவந்தி. ஜெவந்திக்கு டிசீஸ் வந்துடுச்சு. ஸோ அது ஒரு சைடு தான் நல்லா அழகாக விரிஞ்சிருக்கு. இது எல்லோவும் ப்ரௌனாக மிக்ஸ் ஆன கலரில் இருக்கும். இதில் நிறைய மொட்டு. எப்போவுமே இதில் பஞ்சாக தான் மொட்டு வைக்கும். இப்போவும் இதில் நிறைய மொட்டு இருக்குது. ஸோ இது நாட்டு ரோஜா, நாட்டு வெள்ளை ரோஜா. தாமரை கலர் ரோஸ். ரொம்ப தேடி வாங்கின ஒரு வெரைட்டினா இந்த ரோஸ் தான். இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். இந்த ரோஸு 7 days ரோஸ். ஸோ இதில் இருக்க ஃப்ளவர்ஸையும் நம்ம பறிச்சிக்கலாம். ஸோ இதுவும் ஒயிட் ரோஸ் தான். இது ஃபேரி ரோஸ். ஃபேரி ரோஸ் நான் ஆல்ரெடி கட் பண்ணி விட்டுட்டேன். 2 இடத்துல தான் நமக்கு பூ இருக்குது. ஸோ அதை பறிச்சிக்கலாம். ஃபைனலி நமக்கு இவ்வளவு பூ கிடச்சிருக்கு. ஸோ அப்படியே ஃப்ளவர் வாஷையும் டெக்கரேட் பண்ணியாச்சு. உருளியையும் டெக்கரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.